Hello friends, இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனல்ல பார்க்க போறது பருப்பு பாயாசம். முதல்ல நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா நிறைய சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தேங்காய்ல பாதி அளவு சரியா இருக்கும். ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம 1 கப் பாசிப்பருப்பை நல்ல நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கணும். பொன்னிறமா வறுத்ததும் நம்ம 3 கப் தண்ணி சேர்த்து விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வச்சா போதும். பருப்பு வெந்திருக்கணும், கரைஞ்சிர கூடாது. பாருங்க, இந்த மாதிரி இருந்தா சரியா இருக்கும். இந்த பாயாசத்துக்கு அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கங்க, இல்லனா கீழ புடிச்சிரும். 2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1/4 கப் ஜவ்வரிசியை ஒரு தடவை கழுவிட்டு உள்ள சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதை சேர்க்காம செஞ்சாலும் நல்லா இருக்கும். இதை விட அதிகமா சேர்த்தாலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்ததும் நம்ம வேக வச்சிருந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம 3 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது 500 கிராம் வரும். எல்லா வெல்லமும் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ திருவி உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.